கடல் நத்தை எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா. சிப்பி மீன் எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கடல் நத்தையை தண்ணியில் போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வேக விட்டணும். சிப்பியாக இருந்தால் தோடு பிளந்து காட்டும், வெந்துருச்சு அப்படிங்கிறது. நத்தை அப்படி பிளந்து காட்டாது. அதுக்குள்ளாடி இருக்கிற சதையை நம்ம லைட்டாக கத்தி எடுத்து சூந்து பார்த்தோன்னா தன்னே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நத்தை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நத்தை வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து சூந்து சதையெல்லாம் தனியாக வெளியில் எடுத்துட்டதுக்கு அப்புறமா இன்னும் கழுவுற ப்ராசஸ் ஒன்று இருக்குது. நம்ம அந்த சிப்பியில் வந்து லைட்டாக சின்ன இந்த மசுறு மாதிரி இருக்கிற தோடு ஒன்று இதில் இருக்கும். அதை தனியாக எடுத்துகிட்டு கருப்பு பாகம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. கொஞ்சமாக இருக்கிற இந்த நத்தையை நம்ம வறுவல் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள், சிக்கன் 65 மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா விரசி அதை வறுவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அவ்வளோவா எண்ணெய் சேர்க்கல, இவங்களும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மணத்துக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சதைச்சி போட்டுக்கிட்டே நல்லா வரட்டி எடுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிப்பி வறுவல் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி நத்தை கிடச்சுன்னா சமைச்சு பாருங்கள் சரியா.